வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு பொது அறிவை எந்த அளவுக்கு நம்ம புக்கில் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுவும் கடைசி 5 வருஷம் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம யூனிட் வைஸாகவே பிரிச்சிருக்கோம். இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2020 2025, அதுவும் 20/7/2025 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதாவது குரூப் 4க்கு அப்புறம் நடந்த எக்ஸாம் வரைக்கும் யூனிட் வைஸா பிரிச்சு மாடல் டெஸ்டா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இந்திய பொருளாதாரத்தில் 2020 2025 வரைக்கும் 627 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே இந்திய ஆட்சியில் எடுத்துக்கிட்டா 800 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் 738 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ல 1168 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் மாடல் டெஸ்ட்டை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டின் வரலாறு, இதில் மாடல் டெஸ்ட் 12 இருக்கு. இதில் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இது 15 ஜூன் 2025 டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினோட எண்ட்லையும் இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஆனால் இது எப்படி கொடுத்துருக்கோம்? மாடல் டெஸ்ட் தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட்டு இதுக்கு கூடவே இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்பிசி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டே இங்கே முதல்ல உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்படியே பின்னாடி திருப்பினா இதில் 200 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 100 இங்கே ஷேட் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டெஸ்ட் நீங்கள் மொத்தம் அடிச்சு பார்க்குறீங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தோம் மொத்தம் இந்த 12வது டெஸ்ட்டில் 122 கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, 20/7/2025 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதில் இப்போ நீங்கள் இதில் ஷேடோ பண்ணிட்டு வந்தீங்களா, ஷேடோ பண்ணிட்ட உடனே இந்த இடத்துல ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். 1கா சி, 2கா ஏ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்றத ஒவ்வொரு செட்டுக்கு பின்னாடியே கொடுத்துருக்கோம். இது கூடவே இப்போ ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வாங்கினீங்கன்னா கூடவே ஓஎம்ஆர் ஷீட்டு, அதுக்கப்புறம் 10 ரூபி பென்ங்க, இது நம்ம எக்ஸாம் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாக் கலர் பென். சரிங்களா? இதை மொத்தமாக கூடவே இந்த கவர்ல போட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஜஸ்ட் இந்த பிரிண்டிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம யூனிட் வைஸாவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் பேங்க் அதில் இப்போ இந்திய ஆட்சியில் எடுத்துக்கிட்டா 800 கொஸ்டின் இருக்கு. வெறும் 251 ரூபாய். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, 251 ரூபாய்க்கு டெஸ்ட் பேட்சே கிடையாது. அதுவும் இங்க பாருங்களேன், இப்போ இந்திய ஆட்சியில் எடுத்துக்கிட்டா இதான். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, முதல் 1ல இருந்து 4 வரைக்கும், அதாவது 400 கொஸ்டின். 400 கொஸ்டினுக்கு தனியாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பின் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 5லேருந்து 8. ஸோ இன்னொரு 400 கொஸ்டின் தனியாக பின் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் கூட பாருங்க, எண்டில் பார்த்தீங்கன்னா இது எந்த எக்ஸாமில் கேட்டிருங்க பாருங்க, 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்களோ அதை நான் அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். கூடவே ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவும் கொரியர் சார்ஜ் கூட இல்லாம வெறும் 251 ரூபாய். ஸோ இது கூடவே 8 மாடல் டெஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? கூட 4 ஓஎம்ஆர் ஷீட்டு, ஒரு பென். இந்த பென். சரிங்களா? இது 10 ரூபி பென்னு, உங்களுக்கு நல்லா தெரியும். இது மொத்தமாக சேர்த்து தான். சரி, இல்லை நான் யூனிட் 5 எடுக்கிறேன், அதாவது யூனிட் 3ல 15 கொஸ்டின் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. யூனிட் 5ல 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதில் 2 யூனிட் சேர்ந்துருக்கும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகமும் இந்திய பொருளாதாரமும். இதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் 738 கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தில் 627 கொஸ்டின். சரிங்களா? இது ரெண்டுமே சேர்த்து 14 மாடல் கொஸ்டின் பேப்பரா இருக்கும். 100 கொஸ்டினா. சரியா? ஸோ கூடவே 7 ஓஎம்ஆர் ஷீட்டு, ஒரு பென்னு. ஸோ வெறும் 289 ரூபா. பாருங்க, 300 ரூபா கூட இல்லை, ரொம்ப கம்மி. சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 6 எடுத்துக்கிட்டா இதான் ரொம்ப முக்கியம். புக்லேயே கூட நிறைய இருக்காது. இது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் மொத்தமாக 1168 கொஸ்டின். இது பாருங்க, நான் அது கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்க, இதான். சரிங்களா? இவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டா 1லேருந்து 6 வரைக்கும். ஸோ 600 கொஸ்டின் ஒரு
பின் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த 600 கொஸ்டின் தனியாக பின் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்துட்டா அழகாக கொஸ்டின் ஆன்சர் இருக்காது, ஆன்சர் நம்ம பின்னாடி செக் பண்ணி பார்த்துலாம். சரிங்களா? அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 279 ரூபாய் தாங்க. சரிங்களா? 12 மாடல் டெஸ்ட் இருக்கும், 6 OMR ஷீட்டு, ஒரு பெண்ணும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கொரியர் சார்ஜ் தேவையில்லை. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் தனித்தனியாக வேணும்னா இப்படி வாங்கிக்கலாம். இல்லை நான் மொத்தமாக இந்த 3 யூனிட்டுமே வாங்கிக்கிறேன், அதாவது யூனிட் 3, யூனிட் 5, யூனிட் 6 3மே நான் வாங்கிக்கிறேன்னா இப்போ நமக்கு ஒரு பேனா உங்களுக்கு கொடுத்தா போதும். கரெக்டுங்களா? ஏன் 3 பேனா? ஸோ உங்களுக்கு 3 பேனா வேணும்னா தனித்தனியாக வாங்கிக்கணும். ஒரு பேனா போதும் அப்படின்னா கொஞ்சம் ரேட் குறைச்சி என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே பாருங்க, இந்த 3 யூனிட்டும் சேர்த்து கொரியர் சார்ஜும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? ஸோ மொத்தம் 2633 கொஸ்டின்ங்க, 699 ரூபா தான். சரிங்களா? வெறும் 699 ரூபா கொடுத்தா 34 மாடல் டெஸ்ட்டு, 17 OMR ஷீட்டு, ஒரு பெண்ணும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இதில் 15 கொஸ்டின் யூனிட் 3ல, யூனிட் 5ல வந்து 20 கொஸ்டின், யூனிட் 6ல வந்து ஒரு 20 கொஸ்டின், 40 55 கேள்விகள் கேட்க போறாங்க. ஸோ கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட் அடிச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்றேன், நான் இதெல்லாம் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறது எங்களால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் கொரியர் சார்ஜ் இந்த பிரிண்டிங் எப்படியா இருந்தாலும் இப்போ நான் PDF கொடுக்குறேன், நீங்கள் கடையில் போயிட்டு பிரிண்ட் போட போகிறீங்க, அதை நாங்கள் பிரிண்ட் போட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு. இந்த பிரிண்டர் சார்ஜ் மட்டும்தான் இதெல்லாம். சரிங்களா? இது பாருங்களேன், இவ்வளோ ஒன்று இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பாருங்க, இது பாருங்க, காமிக்கிறது தெரியுதுங்களா? இவ்வளோ ஒன்று இருக்குது. இவ்வளவும் வெறும் 279 ரூபா தான். சரிங்களா? ஸோ ஒரு பேஜுக்கு 1 ரூபாய் வாங்குவாங்க பிரிண்ட். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாகவே கொடுத்துட்டு தான் இருக்கோம். எனக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதுறேன்னா தாராளமாக எழுதிங்க. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்கன்னா இந்த பேமெண்ட் அனுப்புங்க. சரிங்களா? ரைட்டு. சரி சார், இப்போ நான் பேமெண்ட் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டால் 2 UPI நம்பர் கொடுக்குறேன். ஒன்று அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க, இந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணிங்க. இல்லை இதோ இருக்கு பாருங்க, இன்னொரு UPI நம்பர், 2 UPI நம்பர். இதுக்கான டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியலனா இங்கே பார்த்துங்கன்னு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? 2 UPI நம்பர் கொடுக்குறேன். சப்போஸ் UPI நம்பர் ஒர்க் ஆகலனா QR கோட் 2 இருக்கு. எனிதிங் நான் பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2த்தையுமே காமிக்கிறேன், ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பே பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நான் அட்ரஸ் ஃபார்மேட் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு 744-844-8356 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வேணுமா போஸ்டல் வேணுமா கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் எது எதனாலும்னா ஓகே, இல்லை எங்கள் ஊரில் வந்து கொரியர் வராது போஸ்டல் தான் வரும் அப்படின்னா போஸ்டல்னு சொல்லிடுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னன்னா உங்கள் பேர், நெக்ஸ்ட் வந்து அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ, அப்புறம் வீட்டு நம்பர், அதுக்கப்புறம் தெரு நம்பர், அதுக்கப்புறம் எந்த ஊர், தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பின்கோடு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. கூடவே உங்கள் செல் நம்பர், ஏன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் இல்லைன்னா கால் பண்ணி இது மாதிரி லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வீட்டுக்கு திருப்பி நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், அது மேபி இப்போ உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா இருக்கலாம், யார் நம்பர் வேணாலும் கொடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை கொரியர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு நீங்கள் உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற யார் முன்ன நம்பர்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? நாங்கள் ஃபோன் பண்ண மாட்டோம். சரிங்களா? தைரியமாக அனுப்பிச்சுடுங்க. ஸோ இந்த இதை எல்லாத்துமே டைப் பண்ணி இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுறேங்க. சென்ட் பண்ணிட்டா ஒரே வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு அழகாக அந்த கவரில் போட்டு நீங்கள் என்ன மெட்டீரியல் வாங்கலோ அனுப்பிச்சு விட்ருவாங்க. சரிங்களா? இன்னும் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஹிஸ்ட்ரியும் ஜியோகிராஃபி INC இந்த 3த்தையும் ரெடி பண்ணிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணிடும். சரிங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த ரேட் எல்லாமே ரொம்ப குறைவான ரேட் தான். டெஸ்ட் பேட்ச் கூட இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க, கொரியர் சார்ஜ் கிடையாது, முற்றிலும் இலவசம் தான். இந்த ஒர்க்கு கூலிக்கு மட்டும்தான் காசு கேட்டுருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.